முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை வாசித்து ஆரம்பிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 30வது பாட்டு 4வது வசனம். நீதிமொழிகள் 30:4. அவருடைய மகன் ஆகூர் அப்படிங்கிறவர் எழுதியது. அவர் ஒரு ப்ராஃபட்டு. இது நீதிமொழிகள் வெறுமே சாலமோன் மட்டும் எழுதல, இவரும் எழுதியிருக்காரு. இவர் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்காரு. இவர் ஒரு விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன. நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம்னு அவரை குறித்த ஞானம் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு நோயை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கேன்சருங்கிறது ஒரு பெரிய வியாதி அப்படின்னு நம்மளாம் இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக யோசிச்சோம். ஆனால் 2019 வரும்போது அதை விட ஒரு பெரிய வியாதி இருக்குது. அந்த பேரை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்து எங்கே போனாலும் அந்த பேச்சு, அந்த பேர் வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த பேரை கேட்டாலே ஒரு தானே ஒரு நடுக்கம் வர அளவுக்கு அந்த பேர் ரொம்ப ஃபேமஸ் பேராச்சு. அப்போது இந்த நாமத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. அதனால தான் அவருடைய நாமம் என்ன, நம்மளை உண்டாக்கின தேவனுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன. பிரசங்கத்தோட தலைப்பு. அவரு யாருன்னு நம்மளுக்கு தெரியணும், தேவன் நம்மளை படைச்சவர் யாருன்னு தெரியணும், அதே சமயத்துல இயேசு யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்படி தெரிஞ்சுட்டா நாம யாருன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய நேரம் நம்மளை பத்தியே தான் யோசிப்போம். நான் இயேசு பாப்பில்ல, நான் அவரோட செல்ல குட்டி அப்படின்லாம் சொல்லிடுவோம். ஆனா அவர் யாருன்னு தெரியாமலேயே எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவரோட பிள்ளை, நான் அவரோட பிள்ளைன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை பாருங்க. அப்ப அவர் யாருங்கிறது புரியணும், நாம யாருங்கிறது புரியப்பட்டோம். நம்ம ஜபமும் சரியான ஜபம் ஏறெடுத்து நம்ம அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதமாய் தொடர்ந்து வாழ முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இயேசு மசீகா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இயேசுக்கு இந்த பேரெல்லாம் பாருங்க நம்ம படிக்கிற பைபிள்ல இருக்குது. ஆனா இது ஒரிஜினல் மொழி எதுல எழுதினாங்க, எபிரேயர். அங்க யெஷுவாங்கிற பேரு மேசியாங்கிற விதத்துல அங்க குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் மறைச்சு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருப்பாங்க. இப்ப சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக மறைந்த ஒரு ரபாய் அவருடைய பேர் வந்து இட்சாக் கதூரி அப்படின்னு 108 வயசுல இறந்துருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த சீக்ரெட் நோட்டை நான் மறைச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இயேசுவோட பேரையே மறைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கு. இன்னைக்கும் இயேசுவோட பேரை சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கான நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறதுனா நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய நாமம் என்ன நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நாம யாரு, நம்ம வணங்குற தேவன் யாருன்னு நம்மளுக்கு விளங்கிடும். அதனால தான் நம்ம ஜபம் மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம். நிறைய டைம் எப்படி போயிடுவோம்னா, நான் ஜெபிச்சா நடந்துடும், அது கரெக்டு தான், நம்ம ஜெபிச்சா நடக்கும் தான், ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஜபத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 105 1-3 வாசிக்கலாம். சங்கீதம் 105. அவருடைய நாமத்தை அவருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். அப்ப அந்த பரிசுத்த நாமம், அவர் பேரை சொல்லும் பொழுது அடுத்த லைன்ல என்ன வருது, இருதயம் மகிழும். நம்ம இருதயத்துல மகிழ்ச்சி அவர் பேரை சொல்லும் போது தான். இப்போ சில பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், அந்த பேரை டக்குன்னு இருக்கணும், அப்படியே அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அந்த பேரை கேட்டதுமே நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரணும். அப்போ ஆண்டவருடைய நாமம் அப்படிப்பட்டது நம்மளுக்கு புரியணும். அந்த பேரை கேட்டாலே ஒரு மகிழ்ச்சி வரணும். ஐயோ இவரை தேடுவேன், இவருக்காக ஓடி வரும், அவருடைய சமூகத்துல வந்து உட்கார பாருங்க. அந்த பேருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அந்த ஒரு காந்த ஈர்ப்பு மாதிரி ஈர்த்து கொள்ளக்கூடிய வசீகரம் அந்த பேர்ல இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. அதனாலதான் அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும், நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேர் நம்மள யாருன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு காரியத்தை வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
22வது அதிகாரம் 27லிருந்து 29 வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 22 பக்கம் 197 புதிய ஏற்பாட்டுல 22ல 27லிருந்து 29 வாசிங்க. அப்போஸ்தலர் 22. அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா என்று சொல் என்றார். அதற்கு அவர், நான் ரோமன் தான் என்றார். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகவும் விரலியத்தினாலே பாருங்க, பவுலை கட்டி போட்டு இப்போ எப்படி நிறைய இடத்துல கிறிஸ்து பேரை சொல்லாதீங்க, இயேசு பேரை சொல்லாதீங்க, கிறிஸ்தவ ஓவரா பிரச்சனை பண்ணாதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைச்சிங்க. இதோட கொடூரமான அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடிச்சு அவரை சிலுவையில் போட்டதுக்கு அப்புறம் அவர் உயிர் தந்ததுக்கு அப்புறம் அந்த பேரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த அரசாங்கமே அங்கே இருக்கிற மொத்த பேரையும் என்ன ரொம்ப தண்டனைக்குள்ள ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கும் ஒரு சிறையிருப்பு வருது, இவரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ பவுல் இந்த காரியங்களை சொல்றா இருப்பாங்க. அப்போ அவரை பிடிச்ச அந்த சேனாதிபதி கிட்ட உன்ட்ட கொஞ்சம் பேசணும். முன்னாடி அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னா என்னடா அவனுக்கு கிரேக் தெரியுமா, எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டா இருப்பாங்க. ஆண்டவர் அவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. அப்போ நீ கிரேக் பாஷையில பேசுறியே அப்படின்னும் போது அப்புறம் இவர் என்ன கொஞ்சம் பேச விடணும், இவரே பாஷையில பேசுறாரு எல்லாத்தையும். அப்படி பேசும்போது அந்த இடத்துல இவர் சும்மா இருப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ வந்து இந்த மாதிரி கண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கிற, நான் யார் தெரியுமா, இந்த ரோமன் கவர்மெண்ட்ல நான் ரொம்ப காசு கொடுத்து, அதாவது திரவியம்னு இருக்குல்ல, செல்வத்தை கொடுத்து, என் செல்வத்தை பயன்படுத்தி நான் இந்த இதை எப்படி நம்ம அமெரிக்கா போனா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குவோம்ல, அந்த மாதிரி குடியுரிமை மாதிரி இங்க வாங்கியிருக்கேன்பா. எனக்கு இதுக்கு அந்த சாக்கியத்தை நான் பெற்றுட்டேன், நான் இதுலேயே பிறந்தேன் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எங்க அப்பா ரோமன் சிட்டிசன். அவர் யூதனா இருந்தாலும் பரிசேயனா இருந்தாலும் அவர் இந்த இதுக்கே பிறந்தவர். நானும் இந்த குடியுரிமை பிறந்தவன், நீ இதை சம்பாதிச்ச, நான் இதே பிறந்தேன். அப்போ அப்படிதான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவாகவே பிறந்தேன். என்னை பிறக்க வைக்கும்படிக்க எனக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அந்த தேவனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். அவருக்காகவே நான் பிறந்தேன், எனக்காகவே அவர் மரிச்சார். இந்த எண்ணம் நமக்கு இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இப்படி இருந்துதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற எண்ணம். நம்ம சின்ன சின்ன கஷ்டம்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருந்துடும், சபைக்கு வர மாட்டோம், ஜபிக்க வர மாட்டோம், வசனத்தை வாசிக்க மாட்டோம், ரொம்ப பிளாக் ஆகி உட்காந்துரும். நம்மளுக்கு இவர் யாருன்னு புரியணும் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நம்முடைய கண்களை மூடி அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஒரு வேளை நான் உங்களை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்துக்காம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இயேசுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த இயேசு எப்பேற்பட்டவர், எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய தேவன், அவரை குறித்து நான் யோசிக்காம ஒரு சாதாரண மனுஷன் போல ஒரு மனுஷீகமாக ஒரு மாம்சத்துல நீங்கள் உங்களுக்கு இது தெரியாது அது தெரியாது நிறைய காரியம் உங்ககிட்ட கேட்டுட்டாங்க. இனி அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய போகிறேன். நீங்கள் மகா பெரிய தேவன், என்னை உண்டாக்குனவர் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மளை நடத்துகிற. ஏன்னா நம்மளை ஆளுகை செய்யறது இயேசுவா இருந்தால் பிரச்சனை நம்மளை ஆளுகை செய்யும். பிசாசின் கிரியை நம்மளை ஆளுகை செய்யாது, வேற எந்த காரியமும் நம்மளை ஆளுகை செய்யாது, வேற மனுஷனும் நம்மளை ஆளுகை செய்ய மாட்டாங்க, வேற சூழ்நிலைகளும் நம்மளை ஆளுகை செய்யாது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஒரு வசனத்தை கூட நம்ம திருப்பலாம். இவர் யாருன்னு அப்படின்னு வாசிச்சோம்ல, நீதிமொழிகள் 30 அவர் யார், அவருடைய பேர் என்ன, அவருன்னா யார், அவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம், முதல் பேஜ்லேயே இருக்கு. பைபிளில் முதல் பேஜ்லேயே படிக்கணும்னா அவங்க என்னத்தை பைபிள் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாசிட்டு. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த தேவன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை இவரே பதத்தில் ஈலோகிம்னு இருக்கு. நம்ம ஆண்டவருடைய பேர் என்ன, ஈலோகிம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரியேட்டர், நம்ம சிருஷ்டித்தவர்னு அர்த்தம். நம்ம இந்த பூமியில வர காரணமா இருக்கிறவங்க நம்ம எப்படி நினைப்போம், நம்ம அம்மா அப்பா நினைப்போம், நம்மள அவங்க தான் இங்க வெளியே கொண்டோம். அப்போ நம்ம இந்த பூமியில பிறக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் நினைக்கிறோம். நம்ம அம்மா அப்பா பிறக்க காரணம் யாரு, இப்படியே போயிட்டே இருந்தா கடைசியில ஆதாம்ல போய் முடியும். ஆதாம் பிறக்க யார் காரணம், அவன் பிறக்கல, அவன் தேவன் உண்டாக்குனார். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில இருக்கோம். அப்போ
அப்போ நம்மளை சிருஷ்டித்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார். நம்மளுக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கூட சொல்லியிருக்கேன், நான் உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை வணைஞ்சிருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். அப்போ நம்மளை சிருஷ்டித்தவர் அவரு. அந்த தேவனுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் நீங்க பைபிளை பார்க்குறீங்களோ அது ஈலோகிம்ங்கிற வார்த்தையில வரும். எபிரேய பதத்துல ஒரிஜினல் மொழிபெயர்ப்புல அது அப்படிதான் இருக்கும் பாருங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம தேவன் அவருடைய பேர் என்ன? ஈலோகிம், சிருஷ்டிகர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈலோகிம் எபிரேயத்துல எழுதும்போது அந்த எழுத்துக்கள்ல ஆலேஃப், லாமேத், ஹே, யூதீம் அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கு. அதுல இருக்கிற 2 எழுத்து இயேசுவோட பேர்ல இருக்கிற எழுத்தோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, அவர் தான் இவரு, இவர் தான் அவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு இதை எழுதுனாங்க பாருங்க, ஒரிஜினலா மூல பாஷையில, அவங்களுக்கு இயேசுவை தெரிய மாட்டேங்குது, மறைக்கப்பட்டது. அப்போ இதுல இருக்கிற இந்த எபிரேய பதத்தை அவங்க கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் இயேசு, இவரை நம்ம வணங்கணும், இவரை விட்டுட்டோம், மேசியாவை கல்லெறிஞ்சு கொண்டுட்டோம், யூதர்களா இருந்த நம்மளே தூக்கி அவரை சிலுவையில போட்டுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வேதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, அகழ்வாராய்ச்சிகள் நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியணும், நம்மளை சிருஷ்டித்தவர் அவரு. ஆனா பாவம் ஏவாளுக்கு அது தெரியலங்க. ஏவாளுக்கு பாருங்க, வெறுமனே அவரை சிருஷ்டிக்கிறா, என்னை உண்டாக்குன தேவன், அவர் தேவன் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மனா ஒரு சின்ன குழந்தையா பிறந்து பால் குடிச்சு சோறு சாப்பிட்டு ஸ்கூல் போய் இப்படிதான் வளர்ந்து பெரிய மனுஷனா வரும். அவங்க அப்படி இல்லை. ஏவாளும் ஆதாமும் அப்படி வளரல, குழந்தையா வளரல. அவங்க பிறக்கும் போதே கர்த்தர் அவங்களை உருவாக்கும் போதே வாலிபர்கள், ஆனா அவங்க வயசு 1. அப்போ அவங்களுக்கு பெருசா ஞானம் கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு இவரை சிருஷ்டிக்கிறா தெரியுதே தவிர அற்புதமான ஒரு நல்ல தகப்பன், நம்மளை சிநேகிக்கிறவரு, நம்ம ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. இன்னைக்கு நாமளும் ஏதோ ஒரு தேவன், சும்மா கடவுளை அப்படி சர்ச்சை பார்த்தா இப்படி போட்டுக்கிறது, கழுத்துல சொல்லுங்க, அது இல்லை. உறவு, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இயேசு நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உறவின் ஐக்கியத்துல என்னை உருவாக்குற தேவன், என்னை சிருஷ்டிக்கிற தேவன், என்னை வணைக்கிற தேவன், நான் பயப்படாமல் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிற தேவன், என் கூடவே இருக்கிற தேவன் அப்படிங்கிற உறவுல நம்ம வந்துட்டோம்னா அவர் யாருன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போ அவருடைய நாமம் என்ன? நம்ம வாசிச்சோம்ல நீதிமொழிகள் 30:1-4. அப்போ அவருடைய நாமம் ஈலோகிம், நம்மளுடைய சிருஷ்டிகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். அப்போ அடுத்தது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அதே புஸ்தகத்துல 31வது அதிகாரம் 53 பாருங்க, பக்கம் 41. 31:53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமா இருக்கவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பய பக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். இங்க பய பக்திக்குரியவர் இருக்குல்ல, அந்த வார்த்தை எபிரேய பதத்துல எப்படி வருதுன்னா யாவே அப்படின்னு வருது. அது இங்கிலீஷ்ல YHWHன்றாங்க. அது எபிரேய எழுத்துக்கள் யூதே வாவே அப்படின்னு இருக்கும். இதுல இருக்கிற 2 எழுத்துக்களுமே யெஷுவாவோட பேர்ல இருக்கிற எழுத்துக்கள். அப்ப சிருஷ்டிகருடைய அந்த காரியங்களையும் பார்த்தோம். இங்க யாவே நம்ம தேவன், அவர் இங்க தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க, பய பக்திக்குரியவர். அவர் தான் நம்ம சிருஷ்டிகர்னு நம்மளுக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா அவர் மேல நம்மளுக்கு பய பக்தி வந்துடும். அவர் கொஞ்சம் கூட பயப்படாம கடவுள் பார்க்கிறாரு அப்படின்னு வச்சு மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கு நம்ம சொல்லுவோம், கடவுள் நான் பார்க்கிறாரு அப்படின்னு. நாம பயப்படாம இருந்தோம்னா உண்மையிலே நம்ம கிட்ட அந்த பய பக்தி இல்லைன்னு அர்த்தம். அவர் யாரு? நம்மளை உண்டாக்கினவர். நம்மளை உண்டாக்கினவருக்கு நம்ம ஏவாள் மாதிரி வெறுமே தூரமான கடவுளா பார்த்தோம்னா பாவத்துக்கு விழுந்துருவோம். ஆனா பயபக்திக்குரியவர், என்னை உண்டாக்கினவர் அப்படின்னு நான் வாழும்பொழுது பாவத்துல விழாம காப்பாற்ற அவர் கூடவே இருக்கிறாருங்கிறது அந்த காரியம் வரும். அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் நம்மளுக்கு தேவையில்ல. பயபக்திக்குரியவருங்கிறத இவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு காரியத்துக்கு நம்ம போகலாம். யாத்திராம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18-21 பொறுமையா வாசிக்கலாம். பக்கம் 114. யாத்திராகம் 33:18. அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போட பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவனில் உறுதியாய் இருக்க சித்தமாய் இருப்பானோ அவனில் உறுதியாய் இருப்பேன். எவனில் இறுக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவனில் இறுக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டேன். ஒரு மனுஷனும் என்னை கண்டு
போதும். இங்க 19வது வசனத்துல கர்த்தர்னு வருது பாத்தீங்களா, கருப்பெழுத்துல கொண்ட விடயம். அது வந்து யாவேன்னு மொழிபெயர்ப்பு அதுல எழுதியிருக்கு எபிரேயத்துல. அதே போல இங்க 21வது வசனத்துல இருக்கு பாருங்க, கர்த்தர்னு பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அங்க யாவேன்னு மொழிபெயர்க்கப்படுது. அப்போ இந்த யாவேங்கிறதும் முதல்ல பார்த்து பாருங்க, ஈலோகிம் ஆதியாகம புஸ்தகத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். நம்மளை சிருஷ்டித்தவரும் அவர் தான், நம்ம பயபக்திக்குரியவரும் அவர் தான், மரியாதைக்குரியவரும் அவர் தான். அவர் தான் நம்ம தேவன், நம்மளை உண்டாக்குனவருங்கிறது நம்மளுக்கு புரியணும். அவர் உடன்படிக்கையும் தேவன் சொல்றாரு. மோச சொல்றான், ஆண்டவரே உங்களை நான் எப்படியாவது பார்க்கணும். பார்க்கலாம் முடியாது ராஜா, என்னை பார்த்தா செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க 20வது வசனத்துல. அதனால என்ன பண்றாரு, அவனை கையில பிடிக்கிறான். பிடிச்சி அப்படி ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள அவனை வச்சு பாதுகாத்து இவர் இப்படி பாஸ் பண்ணி போறாரு. யோசிச்சு பாருங்க, அவரை நம்மளால ஒருத்தரம் கூட இருக்க முடியாது. அவரை பார்க்கவே முடியாது. அப்படிங்கிறவங்க அவ்வளோ பிரகாசம். ஒரு சாதாரண ஒரு மின்னல், ஒரு நல்ல புயல் மழையில மின்னல் தாக்குச்சு, வீடு எரிஞ்சிடுச்சு, அந்த இடத்துல இதெல்லாம் சடிஞ்சு போயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நியூஸ் தான் பார்க்குறோம். அப்போ அவனை இவர் கையாலே மறைச்சு வைக்கிற அளவுக்கு இவர் எவ்வளவு பிரகாசம் யோசிப்பாங்க. நம்ம தேவனை குறிச்சு நம்ம பெருசா யோசிக்கலன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்களா, அவர் மேல நம்மளுக்கு பயமும் வராது, பக்தியும் வராது. ஒரு சாதாரணமா பக்கத்து வீட்டு மச்சமா நினைச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, தங்க கையினாலே மரங்களை வெட்டி, தங்க கையினாலே ஒரு என்ன சொல்றது சிலைகளை விக்கிரகங்களை உருவாக்கி தங்க கையினால வணங்கவும் செய்யறாங்க. பைபிள்ல இருக்கு கதை சொல்றது, பைபிள் தான் அப்படியே எழுதி இருக்கு. அப்போ நாம அவர் யாரு நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளை சிருஷ்டித்த தேவனை சிருஷ்டிக்க நம்மளுக்கு அதிகாரம் கிடையாதுன்றது நமக்கு வரும். அப்ப நம்மளை சிருஷ்டித்தவர் மேல நம்மளுக்கு ஒரு பயபக்தி எப்போ வரும், அவர் யாருன்னு நம்ம தெரிந்து கொள்ள நம்ம ஜபத்துக்கு ஒரு செவி கொடுப்பாரு. இந்த சின்ன மனுஷனை காப்பாற்றி ஒரு கண்மேல மேல வைக்கிறாரு, அவன் அழிஞ்சு போக கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல தேவன். என்னோட குறைகளையும் அவர் கேட்பாரு, எனக்கும் அவர் செவி கொடுப்பாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும் பாருங்க. அது மட்டும் இல்லை, இதே தேவன் தான் நம்மளை சிருஷ்டித்த இதே ஆண்டவர் தான், நம்ம பயபக்திக்குரிய இதே உடன்படிக்கை தேவன் தான். யாரு பின்னாட்கள்ல கிறிஸ்து இயேசுவாக வெளிப்படுறாரு. அவரோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், இயேசு அப்படின்னு சொல்றோம். ஆனா பைபிள்ல எபிரேய பதத்துல யெஷுவா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் மத்தேயு புஸ்தகத்துல எழுதியிருக்கு 1:23 புதிய ஏற்பாட்டுல 3வது பக்கம், மத்தேயு 1 அதிகாரம் 23வது வசனம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்மளை சிருஷ்டித்தவர் தான் நம்ம பயபக்திக்குரியவர். பயபக்திக்குரியவர்ன்றதுனால நம்மளை பயத்தோட வச்சுக்கிறவர்ல நம்ம கூட அவர் வந்து இருக்கிறார். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன மனுஷன் அவரே வந்துட்டாரு கீழே. நம்ம கூட தன்னை குறுக்கி கொண்டு வந்து நம்ம கூட வாசம் பண்றது என்ன, நம்மளுக்கு கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர் நம்மளுக்கு தெரியல பாருங்க. அது தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட பயபக்தியோட போய் ஜெபிப்போம். நம்ம ஜபங்களுக்கு நிச்சயமா பதில் இருக்கு. ஆனா அவர் யாருன்னு தெரியாம சும்மா ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சும்மா கடலை போடுவோம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசிடுறோம். அவர் பயபக்திக்குரியவர், அவர் ரொம்ப நல்ல தேவன். நம்மளை சிருஷ்டித்தவரும் அவர் தான், நம்மளை உண்டாக்கினோம், நமக்காக உடன்படிக்கை பண்ணின தேவன் அதே தேவன். அப்ப அவர் யாரு, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அவர் யாரு, ஈலோகிம் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். அவர் யாரு, உடன்படிக்கை தேவன், பயபக்திக்குரியவர் யாவே. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, இயேசு. அந்த இயேசுவை தான் நம்ம வணங்குறோம். அந்த இயேசுவோட பேருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 815 பழைய ஏற்பாடு. ஏசாயா 9:6. இங்க வந்து எத்தனை பேர் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து எப்படி வரும்னா யாவே யாவேன்னு சொல்லி அந்த பேருக்கு எபிரேய பதத்துல வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே இயேசுவை குறிக்கும். இதுல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குழந்தை பிறக்கிறார், கன்னி மரியாள் வயிற்றுல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏற்கனவே ஒரு குமாரனாக, ஒரு வாலிபனாக அங்க நம்ம தேவன்
இங்க வந்து பிறக்கிறாரு. அதுதான் நம்ம மத்தேயு 1:23 வாசிச்சோம் இல்லையா? நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அவர் பேர் இம்மானுவேல். அந்த பேருக்கு அர்த்தம் நம்ம கூட இருக்கிற தேவன். அப்போ நம்ம இதெல்லாம் விளங்கி கொண்டு பாருங்க, இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இவருக்கு பேர் என்ன, மேசியா அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. எந்த இடத்துல அந்த வார்த்தை வருதுன்னா வாசிக்க வேண்டாம், தானியேல் புஸ்தகம், யோவான் புஸ்தகத்தெல்லாம் இருக்கு பாருங்க, மேசியா அப்படின்னு இருக்கு. அதுல வந்து மஷிகான்னு இருக்கும் அவங்க எபிரேய பதத்துல. அப்போ இந்த மேசியாவை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இல்லை, ஜீசஸ் கிறிஸ்து இவர் கிடையாது, இவரை தூக்கி நீங்க சிலுவையில் அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அறியாம இவர் தான் நம்ம தேவன்னு தெரியல. ஆனா நாம இன்னைக்கு புதிய ஏற்பாடையும் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடையும் வாசிக்கிறோம். அதே சிருஷ்டிகர் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட ஈலோகிம் தேவன் தான் பயபக்திக்குரிய யாவே. அதே பயபக்திக்குரிய தேவன், உடன்படிக்கையின் தேவன் தான் இன்னைக்கு ரத்த உடன்படிக்கை நம்மளோட பண்ணி இருக்கிற அற்புதமான நம்ம இம்மானுவேல்ங்கிற மேசியா என்று அழைக்கப்படுகிற நம்ம இயேசு அப்படின்னு நம்மளுக்கு விளங்கிடுச்சுன்னா நம்ம ஜெபத்துல எப்படி போவோம் தெரியுங்களா? ஆண்டவரே, நீர் தான் என்னை சிருஷ்டித்து நான் உனக்கு பயபக்தியா வாழ்றேன்பா, என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, ரத்த உடன்படிக்கை பண்ணி எனக்காக உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறீங்க, காப்பாத்திருக்கிறீங்க. இனிமே நான் பயந்து வாழ போறேன். ஏன்னா நீங்க என்னுடைய பயபக்திக்குரியவர். இவ்வளவு நாள் இந்த காரியங்கள் தெரியாம இருந்தேன், என்னை மன்னியுங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு பயந்து வாழ போறேன். இப்படி வாழ்ந்து பாருங்க, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த பயம் இல்லாம நம்ம இருந்தோம்னா பேய பார்த்தா பயப்படுவோம், பிசாசு வந்தா பயப்படுவோம், அசுத்தாவி வந்தா பயப்படுவோம், யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டா பயப்படுவோம், ஊர்ல ஏதாவது அவதூறு நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு பயந்து அந்த இடத்துக்கே போக மாட்டோம். நிறைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவோம், புயலை பார்த்து பயப்படுவோம், நைட்டு இருட்டா இருந்தா பயப்படுவோம், நிறைய காரியங்களை பார்த்து பயம் வந்துகிட்டே இருக்கும். இவர் பயபக்திக்குரியவர், மகா பெரிய தேவன், என்னை உண்டாக்குனவர் இவர் தான். இவர் தான் எனக்காக வந்து என்னை மீட்டு என்னுடைய எல்லா நன்மைகளை குறித்து இவர் சிந்தனையில வச்சு எனக்காகவே பூமியில வந்தாரு, என்ன போல ஒரு சாதாரண மனுஷனா வந்தாரு. அதனால நான் அவருக்கு பயந்து வாழ்வேன். இப்படி வாழ போகும்போது அந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது இயேசுங்கிற பேரு எல்லா நாமத்துக்கும் மேல ஆண்டவர் உயர்த்தணும். இவருக்கு எத்தனை பேர் இருக்குது தெரியுங்களா? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, எத்தனையோ பேர், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, எலோகிம், யாவே, ஒவ்வொரு பேர் இருக்கு. யாவே ரஃபேக்கான் இருக்கு, யாவே ஷம்மான் இருக்கு, யாவே ஷாலோன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் அவருக்கு இருக்கு. ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். சேனைகளின் கர்த்தர்னா அங்க போராட்டம் வந்து அவர் பாதுகாக்கிற ஒரு பெரிய ஆர்மியா செயல்படுறாரு. அப்ப இங்க ஈலோகிம் அங்க ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை செய்யறாரு. அப்ப யாவே வரும்போது எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இயேசுன்னு வரும்போது கிருபையா ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து தொடர்ந்து நடத்துகிறவரா இருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிடணும். நம்ம இதெல்லாம் தியானிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரத்தையே குறிச்சு யோசிச்சுட்டு இது எப்படி நடக்கும் அது எப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா இவர் யாருங்கிறத விட்டுருவோம். இவர் யாருங்கிறத தியானிக்க நம்ம பிரச்சனைகள் தவிடு பொடியாகும். இதை நான் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வாட்டி என் பிரச்சனை குறித்து நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனையின் ஆழத்துக்கு போய் நான் அப்படியே பிளாங்க் ஆகி உட்காந்துருவேன். வேற காரணம் என்னால் செய்ய முடிஞ்சதே கிடையாது. உண்மையாக யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் சொல்றேன். அதனால ஒரு சில பேர் உங்களோட இந்த மாதிரி போயிருப்பீங்க. ஆனா கர்த்தரை குறித்து தியானிக்க நம்ம பிரச்சனைகள் தவிர முடியாது. அதனால தான் பாருங்க, ஜெபிக்கவே தெரியலன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உட்காந்து 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, 300 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க, அவர் நாமத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதுல அவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு. அவர் யாருன்னு தியானிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் இருக்கு. அப்புறம் நம்மகிட்டே ஆண்டவர் அப்படித்தானே பேசினாரு. அப்புறம் பாப்பா உன் கஷ்டத்தை பத்தி 2 பேர் உட்காந்து கண்ணீர் விட்டு அழகான்னு சொல்றாரு. முதல்ல வீட்டை விட்டு வெளில அதை பாரு, மேல பாரு, கொஞ்சம் எல்லாத்தையும் பாரு, நட்சத்திரங்களை பாரு, என்ன மணலை பாரு அப்படின்னு அவனை பாருங்க திசை திருப்புறாரு ஆண்டவர். உன் பிரச்சனையே எனக்கு பிள்ளை இல்லை, சாரால் இப்படி இருக்கு, ஆகாரம் இப்படி இருக்கு, அப்படி இதெல்லாம் குறிச்சு யோசிக்கிறத விட்டுட்டு நீ உன்னோட காரியங்களை யோசிக்கிட்டு நான் சொல்றத பாருங்க. அப்ப ஆண்டவரை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய நாமம், அவர் யாரு, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அவர் நம்முடைய ஈலோகிம், அவர் நம்முடைய யாவே, நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், நம் பயபக்திக்குரியவர். அவர் தான் மேசியாவாக, கிறிஸ்துவாக, இம்மானுவேலாக நமக்காக இந்த பூமியில வந்தாரு. அவர் அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பவுல் அதை புரிஞ்சு வச்சிருந்தார். நான் இதுக்குன்னே பிறந்தாங்க, நாம அப்படி இருக்கிறோமா, அப்படி பேசுறோமா, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கும்படிக்கே பிறந்தேன், அதுக்குன்னே அழைக்கப்பட்டேன் அப்படி சொல்றோமா?
லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20வது அதிகாரம் 36 வாசிங்க. லூக்கா 20:36. நம்மளை குறித்து சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லையா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தொடர்ச்சி ஆகி அவங்க செத்துட்டா அங்கே போயிட்டு எத்தனை புருஷன் எப்படி போய் அவன் தகச்சி நின்று அங்கே போயிட்டா வேற. நம்ம அவருக்கு பிள்ளைகள், தேவதூதர்கள் போல இருப்போம். இப்போ நம்ம அவருக்கு பிள்ளைகள் தான். மத்திய 6:9 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போதே எப்படி சொல்லித்தராரு, ஐயோ ஆண்டவர், இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபிக்கிறோம், ஐயோ ஆண்டவர் என்னப்பா என்னை பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டு ஜெபிக்கிறோம். அது இல்லை, அப்பா பிதாவே, பரமண்டலங்களுக்கு எங்க பிதாவேன்னு, பிதாங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்த ஒரே நபர் இயேசு. பிதாவே சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம சபையில அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவேன்னு ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம பிதாவை நம்ம தெரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று நம்ம போராடி ஜெயிக்க முடியும். நம்ம ஜெபங்களுக்கு பதில் உண்டு அப்படிங்கிறது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். அதனால இந்த ஒரு காரியத்தை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினாரு, என் பிரச்சனையை பத்தி பேசுது, உங்க பிரச்சனைகளை கொஞ்சம் ஓரம் வைங்க. நிறைய வாட்டி உங்க பிரச்சனைக்கு தான் பேசுறாங்க ஆண்டவர். இப்போ கூட உங்க பிரச்சனையை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அவரை கொஞ்சம் தியானியாக தான் பேசுறாரு. உங்க பிரச்சனை சரியாகணும்னா அவரை யாருமே கண்டுபிடிக்கணும் பாருங்க. நம்மளுக்கு நிறைய பேசுறாரு, வாரம் வாரம் பேசுறாரு, ஞாயிற்றுக்கிழமை பேசுறாரு, ஸ்தோத்திர கூட்டங்கள்ல பேசுறாரு, விசேஷத்த நாட்கள்ல பேசுறாரு. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி அதை சோம்பரிச்சு கொள்ளணும், நம்ம பிரச்சனை என்ன, எல்லாமே பேசுறாரு. ஆனா அவர் யாருன்னு அவரை குறித்து நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? நம்மளுக்கு ஒருத்தவங்க தொடர்ந்து நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட அது எவ்வளோ நல்லதெல்லாம் கறக்க முடியுமான்னு கறக்கிற ஆளாக நம்ம இருக்கணுமா? அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நாம அவங்களுக்கு பதில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா அர்த்தம்னா சரியா போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம தேவன் இவ்வளோ நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சிருக்காருன்னா அவருக்காக நான் வாழணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும்பொழுது நம்ம சரியான பாதையை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அங்க பிசாசுக்கு இடம் இருக்காது, பிசாசோட கிரியைக்கு அங்க இடம் இருக்காது. நம்ம தேவையில்லாத காரியங்களை கொண்டு வர மாட்டோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதுவே நேரம் நடக்க ஆரம்பிப்போம். அதனால தான் பாருங்க, இதெல்லாம் வழங்கி கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை சிருஷ்டித்த ஈரோவின் நீங்க, சிருஷ்டிகர்த்தர் நீங்க, நீர் எங்களுடைய பயபக்திக்குரியவர். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. நீங்க தான் என்னுடைய இயேசு, நீங்க தான் என்னுடைய மேசியா, நீங்க தான் எனக்கு எல்லாமே இருக்கிறீங்க. உங்க நாம எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அதுக்காக நன்றி. அப்படி நம்ம ஒரு நாள் ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா? ஏசு ஏசுன்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிதான் எங்கள் சபையில் சொல்லித்தரோம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும். இனிமேல் ஜெபத்தில் ஆண்டவர் யாருன்னு புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஜெபம் வல்லமையில ஜெபமாக இருக்கும். நம்ம எப்போ கேட்டாலும் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, இதெல்லாம் ஈஸியாக கொடுப்பார் ஆண்டவர். உண்மையாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளை தேடி வருங்க. நாம தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடணும். அவருடைய ராஜ்யம் என்னது? அவர் தான் என்ன உண்டாக்குனாரு, அவர் தான் என்னுடைய சிருஷ்டிகர்த்தர், அவர் என்னுடைய பயபக்திக்குரியவர். நான் மற்ற காரியங்களை போய் விழுந்துடாம மனம் திரும்பி அவர்கிட்டயே வரணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாரு. இயேசு என்பது அவருடைய நாமம், யெஷுவான்னு எபிரேயத்தில் இருக்கு. இதெல்லாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதா, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம். இதோ இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இதோ இப்பொழுதும் உங்களுடைய நாமத்தை குறித்து நாங்கள் தியானித்தோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறேன், எங்களுடைய ஈரோயும் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறேன், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உங்களுடைய யாவே என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பயபக்திக்குரியவராய் இருக்கிறேன். ஒரு பொழுதும் அந்த பயம் இல்லாமல் உங்களிடத்தில் வந்து ஜெபிக்காதபடிக்கு பயபக்தியோடு ஜெபித்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற இயேசு கிருபையாய் எங்களுக்கு நன்மைகளை அருளுகிறார் என்பதை புரிந்து கொள்ள, இயேசு நாமத்தில் எங்கள் பிதாவினிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நடத்தட்டும், வழி நடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதோ இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், யூடியூப் வழியாக பார்க்கிற பிள்ளைகளுக்கும் எங்களை சிருஷ்டித்தவர், எங்கள் பயபக்திக்குரியவர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். தைரியமா நான் அவரிடத்துல போவேன், அவருக்கு மாத்திரமே பயப்படுவேன், மற்ற காரியங்களுக்கு பயப்பட மாட்டேன். வேறு எந்த பயம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில வளர வளர மற்ற காரியங்கள் என்னை விட்டு அகலும் என்கிற நம்பிக்கையும், இவர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்துல ஒரு உறுதியும் இன்னும் மேன்மையா வளரட்டும் ஆண்டவரே. இவர்கள் இன்னும் அதிகமாய் உண்மை பிடித்துக் கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை இன்னும் தொடர்ந்து தியானிக்கட்டும், ஆராயட்டும், அதிக வளரட்டும். உம்முடைய நாமத்தை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் இருக்கிறது. எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற இயேசு, எங்கள் மத்தியில உலாவுகிற பரிசுத்தர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். உங்களுடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன், எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.